நிறையா பேர் வெங்காயம் கறிக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு சின்ன வெங்காயம் ஏற்றிக்கிறது இல்லை. பெரிய வெங்காயத்தை மிஸ்கன் தோறிச்சு அரிஞ்சு போட்டிக்கிறேங்க ஐயா. ஆனால் சின்ன வெங்காயம் சாப்பிட்டா நம்ம நல்லது. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் விலை கம்மியாக தான் விற்கும், சின்ன வெங்காயம் கொஞ்சம் விலை எச்சா விற்கும். அதுக்கு பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் பெரிய வெங்காயத்தையும் வாங்க வேண்டாங்க, சின்ன வெங்காயம் வாங்கி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சாப்பிட்டா தான் நல்லது, உடம்புக்கு நல்லது. பெரிய வெங்காயமும் சேர்த்தலாம், ஆனால் சின்ன வெங்காயம் தான் அதையும் சேர்த்தணும். சின்ன வெங்காயம் சாப்பிட்டா தொண்டை கரகரப்பு, சளி இருமல் எல்லாத்துக்கும் நல்லது. காட்டு பக்கம் போக முடியாத மலச்சிக்கல் வந்தால் சின்ன வெங்காயத்தை தொளித்து விளக்கெண்ணெயில் வறுத்துன்னா நல்லா காட்டு பக்கம் போகும், அந்த பிரச்சனை வராது. நாங்கள் அந்த காலத்தில் தலைவலி வந்துட்டா வெங்காயத்தை கொட்டி தலைக்கு பத்து போடுவோம், நல்லா போயிடும். இப்போல்லாம் அப்படி இல்லையா, வெங்காயத்தில் ஏகப்பட்ட நல்லது இருக்குது, ஆனாலும் நாம் தான் அதை பயன்படுத்திக்கிறது இல்லை. சின்ன வெங்காயம் அடிக்கடி சேர்த்துக்கிட்டு இருந்தால் நோவு வராது, நோவு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதனால இந்த சின்ன வெங்காயத்தை மறக்காத நல்லா சேர்த்துக்கிங்க, உடம்புக்கு நம்ம நல்லது. பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து புழங்காதீங்க, சின்ன வெங்காயமும் புழங்கிட்டாங்க. வாங்க தொழிச்சு எடுத்துக்கலாம். தனியாக தம்பி உனக்கு கூழுக்கு நேரம் ஆச்சா? சரி போயிட்டு நானும் வந்துக்கிறேன் போ. வெங்காயத்தை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பாப்பா பாப்பா வந்து வெங்காயத்தை தொழி. தண்ணியில் போட்டு தொளிச்சா விசுக்குன்னு தொளிச்சிக்கலாம். சொல்லு சொல்லு, அது வேண்டானா தெரியாது. வெங்காயத்தை ரெண்டா போக போட்டுக்கலாம். வெங்காயம் அரிஞ்சாச்சு, அடுப்பத்தை வச்சாச்சு, சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சி போச்சு. வரமிளகாய் 3, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் கொத்தமல்லி நல்லா பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கணும். கருப்பில் இருந்தாலும் 2 கொத்து நல்லா அடுப்பு கம்மியாக வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கணும். முன்னைய போட்டால் கறி போயிடும், இந்த அளவுக்கு வறுத்த மறுபடி 1/2 ஸ்பூன் வெந்தயம், நல்லா செவந்துக்கிடுச்சு. சீரகம் 1 ஸ்பூன், சீரகம் பொரிட்டு நல்லா பொரிட்டு சீரகம் நல்லா பொன்னரமாக வறுபடணும். சீரகம் நல்லா பொரிஞ்சிக்கிடுச்சு, நல்லா மணக்குது, இறக்கலாம். கொஞ்ச நேரம் ஆட்டு. என்ன கண்ணா வரல தானே தடுத்துட்டியா? பொடி பண்ணிக்கலாம். நான் பொடி பண்ணிட்டு வரேன். பொடி பண்ணு பொடி பண்ணு.
ஒரு 4 உப்பு போட்டால் நல்ல பொடி நுணுங்கு. குழம்பு வைக்கிறோம். சோறுந்தா பொடி இடிச்சிட்டு வருது. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஊற்றலாம் கட்டி ஊற்றலாம். கடலை கொட்டான்னா 3 நல்ல எண்ணெய் காய்ட்டு கருவேப்பிலை தான் எடுத்துட்டார். நல்ல எண்ணெய் காய்ஞ்சிக்கிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் 1/2 கப்பு, நல்ல உளுந்தம்பருப்பு செவக்கிட்டு உளுந்தம்பருப்பு செவந்துக்கிடுச்சு. நம்ம வெங்காயத்தை கொட்டலாம். இதுக்கு மேலே விட்டால் கறி போயிடும். வெள்ளை பூண்டு, இந்தாங்க. பச்சை மிளகாய் 2, நல்லா செவக்க வணங்கிட்டு கருப்புலாம் இருந்தாலும் ஒரு பிடி நல்லா செவக்க வணங்கிட்டு நல்லா செவக்க கண்ணாடி பதத்துக்கு வணங்க வேணும். 1 காப்பூன் பெருங்காயத்தூள், கண்ணே பொடி ஆயிடுச்சா கண்ணே? ஆயிடுந்தா பறிச்சு எடுத்துட்டா. நல்லா வெங்காயம் வாங்கிட்டு 1 எலுமிச்சம்பழம் சேடு புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். 1 எலுமிச்சம்பழம் சேடு புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். அதே பொடி எடுத்தாங்க கழிச்சு எடுத்துட்டு மஞ்சிருந்தா கிடையாது. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே இடித்து வச்சா பொடி கொட்டிக்கலாம். கண்ணு பொடிக்காரு நல்லா பொடி கொட்டி நல்லா வணங்கிட்டு கரை அது பொடிக்கார கண்ணு. இதுக்கு மேலே கரைச்சி வச்சா புளி தண்ணி ஊற்றிக்கலாம். படிச்சு வச்சுக்கண்ணே. அப்புறம் கரைச்சிக்கலாம் ஊற்று மொதல். அப்புறம் தண்ணி தூக்கி கரைச்சிக்கலாம். அடிச்சு விடு. இந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல கரை. சரி. போதுமான உப்பு நல்லா வேகும். குழம்பு
ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வேகணும். குளன்னு ஆகணும், அப்போ தான் ருசி கிடைக்கும். நல்லா வேகணும். வெங்காயம் காரக்குழம்புக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா பிடிக்கும். சாப்பாட்டுக்கும் பிடிக்கும். சோத்துக்கு சூப்பராக இருக்கும். நல்லா வேகணும். கிளற பாரு எப்படி மணக்குதுன்னு பாரு. கமன்னு மணக்குது. கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக அரைஞ்சிக்கலாம். காரக்குழம்பு கம்மன்னு மணக்குது. நல்லா கொதிச்சு வந்து போச்சு பாரு. எண்ணெய் பாரு பிரிஞ்சு வழியாக இருக்குது பாரு. மேலே அரைக்கலாம். கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். இதுக்கு மேலே பிடி கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். இதுக்கு மேலே அரைக்கலாம். குழம்பு பாரு பார்க்கும்போது சாப்பிடலாம்னு தோணுது. பாப்பா சொல்லிட்டா சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ரெடி, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம். இந்தா சாப்பாடு சாப்பிடு. பார்க்கும்போதே பாரு எப்படி இருக்குது. அப்படி கமன்னு கும்ம எழுப்புது. இந்தாங்கண்ணே சாப்பிடுங்கண்ணே சாப்பிடுங்க. வெங்காய கார குழம்பு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நல்ல காரம் சேரமாக சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. வெங்காய கார குழம்பு நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். பனிய கமன்னு மணக்குது. சல்லு ஊறுது. சின்ன வெங்காய காரக்குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம பிள்ளையை நல்லா விரும்பி சாப்பிடும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. வெங்காயம் அன்னாடுமே தான் புழங்குறோம் குழம்புக்கு. சின்ன வெங்காயம் புழங்கிட்டு தான் இருக்கிற இருந்தாலும் இந்த மாதிரி வாரம் ஒரு முறை வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி, இரும்பு, நுரையீரல் பிரச்சனை இதெல்லாம் வராது. நல்லா இருக்குது. நெஞ்சு செடி கட்டாது, தொண்டை கரகரப்பு வராது. உடம்புக்கு நல்ல வலு கொடுக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். சொல்லு தின்னு சாப்பிடு. பாப்பாவுக்கு பசி இல்லையாட்டுக்குது. காத்தால 2 கிளாஸ் பால் குடிச்சுக்கிட்டா. இப்போ விளையாட்டு போட்டுட்டு இருக்கிறா, சாப்பிட மாட்டேங்கிறா. எதுக்கு பால் ஊற்றுனீங்க முதல்ல சாப்பிடாதுக்கு முன்னே? அவரு குறைஞ்சா தின்னு தானே அவனு.